ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி மாவு பிணைய போகிறோம். எந்த அளவுக்கு சாஃப்டாக பிணையிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புது புது வீடியோக்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணியாச்சுங்க. கோதுமை மாவு எடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா மெயினாக இந்த கோதுமை மாவு பிணையும் போது 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். 1/2 கிலோவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய், நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நிறையவும் தண்ணி ஊற்றாமல் ஓரளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த கோதுமை மாவு ரொம்பையும் தண்ணி இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான ஒரு இதில் நம்ம பிணைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிணையணும், தண்ணி ஊற்றணும். நிறையவும் தண்ணி ஊற்றினா மாவு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாட்டம் போயிடும். நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது ஒட்டிட்டு சரியாக வராது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சோம்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா நல்லா பிணைஞ்சாச்சு. பிணைஞ்ச பின்னாடி பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தியை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் சப்பாத்தி மாவு பிணையும் போது இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சுகர் ஆட் பண்ணும்போது அந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸ் பண்ணி சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நீங்கள் சுகர் இல்லாமல் பண்ணும்போது சப்பாத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக ஒரு மாதிரியாக சாஃப்டாகவே இருக்காது. நீங்கள் சுகர் ஆட் பண்ணி நீங்கள் சப்பாத்தி மாவு பிணைஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காளான் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆனியன் உரிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் உரிச்சு போட்டு ஆனியன் உரிச்சிங்கன்னா கொஞ்சம் கண்ணி எரியாமல் இருக்கும். அந்த தோல்லாம் சீக்கிரமாக உறிஞ்சு கொஞ்சம் தோல் அந்த தண்ணியை எடுத்துரும். நெக்ஸ்ட்டு அதை உரிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக வரும். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தண்ணியில் போடாமல் உரிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ணி எரியிற மாதிரி இருக்கும். இப்போ காளான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காளான் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 45 ரூபாய்க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமேட்டோ கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டொமேட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 1 கேஜியே 50 ரூபா போயிடுச்சு. மறுபடியும் தக்காளியோட ரேட் அதிகமாகிடுச்சு. இந்த ஆனியன் எதுக்கு உரிக்கிறேன்னா பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ண காளானை வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் உப்பும் மஞ்சளும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி வதக்கும்போது தண்ணி விட்டு வரும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். அதுலேயே காளான்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வரும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா காளானை வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெயிலே வதங்கும்போது அந்த காளானோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சரி, இந்த காளான் வதங்கின பின்னாடி தக்காளி வெங்காயம் போட்டு அந்த வடைச்சட்டியிலேயே நான் வதக்கிக்கிறேன்.
சின்ன வெங்காயம், கறி லீஃப், அதுக்கப்புறம் தேவையான அளவு சீரகம். நெக்ஸ்ட் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். ரெண்டையும் ஒன்றா போட்டு வதக்கினோம்னா சரியாக வதங்காது. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம காளான் கிரேவி தயார் பண்ண ஆரம்பித்தாச்சு. தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு பட்டை, கிராம் நல்லா வதக்கி விட்டுட்டு கறி லீஃப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு அரைச்ச விழுதையும் காளான் வதக்கி வச்ச காளானையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். கறி மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள். இந்த 3 பொடியுமே ஆட் பண்ணால் அந்த கிரேவி வைக்கிறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச விழுதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்காமல் இந்த மாதிரி கிரேவி வைக்கும்போது இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காளான் கிரேவி வச்சாச்சு. நம்ம சப்பாத்தி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா அது தேய்க்கும் போதே தெரியும். நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது மாவு ஒட்டாமல் தேய்க்க வந்தாலே சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம். எப்பயுமே சப்பாத்தி மாவு நம்ம பிணையும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணால் இந்த மாதிரி சாஃப்டாக சூப்பராக வரும். சப்பாத்தி தேய்ச்சாச்சு. தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். சுவையான காளான் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிடலாம்.